train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். பிளம்பர் முதல் கடன்காரர் வரை கர்ப்பமான ஒரே பள்ளியைச் சேர்ந்த 2 மாணவிகள் பதற வைக்கும் சிறுமிகளின் வாக்குமூலம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் ஒரு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் அருகாமை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி +2 படித்து வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்த இந்த மாணவிக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரது தாயார் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து வீட்டிற்கு விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸில் மாணவியை ஏற்றிக்கொண்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். மருத்துவமனை செல்லும் வழியிலேயே மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குறைப்பிரசவமாக பிறந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸிலேயே முதலுதவி சிகிச்சை அளித்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். குழந்தை பெற்ற மாணவி மற்றும் மாணவிக்கு பிறந்து ஆபத்தான நிலையில் இருந்த குழந்தைக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி பிறந்த குழந்தை 17ஆம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த நிலையில் இந்த மாணவி அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அதில் எங்கள் ஊரைச் சேர்ந்த திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தந்தையான சிலம்பரசன் என்பவர் சுய உதவிக்குழு வசூலுக்கு தன் வீட்டிற்கு வரும்போது அம்மா இல்லாத நேரத்தில் என்னை மிரட்டி இணங்க வைத்து விட்டார். இந்த குழந்தைக்கு அவரே காரணம் என கூறியுள்ளார். மாணவியின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த மோசமான சம்பவத்திற்கு காரணமான சிலம்பரசனை கைது செய்துள்ளனர். இதையடுத்து அவர் புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பள்ளி மாணவி ஒருவர் கர்ப்பமாகி குழந்தை பிறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு சிறுமி கர்ப்பமாக இருந்தது பெற்றோருக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் எப்படி தெரியாமல் இருந்தது என பலரும் கேள்வி எழுப்பினர். இந்த பரபரப்பு அடங்குவதற்கு முன்பே அதே அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்த மாணவி ஒருவர் கர்ப்பமாக இருப்பது பெற்றோர்களால் கண்டறியப்பட்ட சம்பவம் மேலும் பரபரப்பை கூட்டியது. அரசு பள்ளி மாணவியான சிறுமிக்கு சில நாட்களாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் சிறுமியின் தாயார் அவரை அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி 2 மாதம் கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் சிறுமியை அறந்தாங்கி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொல்லியுள்ளார். அந்த புகாரில் 3 மாதங்களுக்கு முன்பு தங்கள் வீட்டில் செப்டி டேங்க் பிளம்பிங் வேலை செய்ய வந்த அறந்தாங்கி மணவிலான் 7ஆம் வீதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் பிளம்பிங் வேலை செய்யும் போது நட்பாக பழகினார். இதையடுத்து அடிக்கடி என்னுடன் போனிலும் பேசினார். என்னை தனிமையில் சந்தித்து வலுக்கட்டாயமாக வன்கொடுமையும் செய்துள்ளார் என மாணவி அந்த புகாரில் தெரிவித்தார். இந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த அறந்தாங்கி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விக்னேஷை கைது செய்தனர். அறந்தாங்கி பகுதியில் ஒரே அரசு பள்ளியில் அடுத்தடுத்து 2 மாணவிகள் கர்ப்பமாக இருப்பது கண்டறியப்பட்டது. பெற்றோர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களையும் பேரதிர்ச்சிக்கு தள்ளி உள்ளது. அரசும் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்றனர் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.